வாட் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? மெசேஜ் கிடைச்சதா தெரியாது. ஆ கை வந்து நல்லா மூவ் ஆச்சு நீங்க சொன்ன ஆ மாதிரி. ஆ அது கை மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியாது. அதுதான் அதில் விஷயம். ஏன்னா ஆஸ்ட்ரல் பாடி செயல்படும் போது ஃபிசிக்கல் பாடி ஃபீல் ஆகாது. ம் அப்புறம் தங்கத்துல பண்ணின முருகன் சிலை ஆ ஆ கண்டினியூஸா அதுதான் வந்துட்டு இருந்தது. ஆ நேற்று ஈவினிங் பார்க்கும்போது ஸ்டாலின் has announced going to install golden இது கார்த்திகேயா ஐடல் இன் மருதமலை. யார் சொன்னது? யார்? நியூஸ்ல வந்திருக்கு. அதான் அது வந்து வரும். அது முதல்ல நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு போகணுன்னு நினச்சா அந்த கோவிலை பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வரும். நீங்கள் வந்து ஒரு ஆட்கள் நாளைக்கு ஒரு நாளைக்கு வரதா இருந்தால் அவங்களுக்கு தெரிய வரும். இப்போ எப்படி போக போக ரொம்ப நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி தெரியும், ஒரு வாரம் ஒரு மாதம் முன்னாடி தெரியும். இப்படிலாம் வந்திருக்கு. இப்படி ஆட்கள் வந்திருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள் டியூ டு கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். இப்போ உங்களுக்கு வந்து சில நாடிகள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் உடனே தெரியுது. சிலவங்களுக்கு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியும், 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் தெரியும். அது அக்கார்டிங் டு தேர் நாடி ஓப்பனிங் அண்டு நாடி கிளென்சிங் அது கணக்காகி இருக்கும். ஓகே, டுடே இப்போ வந்து கிருகரன் வந்து அசிஸ்டண்ட் வாயு ஆஃப் உதானனுக்கு வந்து அசிஸ்டண்ட் இருக்குது. அப்போ உதாரண அசிஸ்டண்ட் வாயு பற்றி தான் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அசிஸ்டண்ட் வாயு வந்து ஆக்டிவேட் பண்ணால் இதேமாதிரி குங்குருப்பி நமக, கங்கணே நமக, விக்னேஸ்வராய நமக, சிவாய நமக, ஹெட் ரொட்டேஷன், ஐபால் ரொட்டேஷன், நாடி சோதனா, அதுக்கு பிறகு விசுத்தி ஆக்டிவேஷன் ஃபார் 7 மினிட்ஸ், அதுக்கு பிறகு வந்து உதான ஆக்டிவேஷன் ஃபார் 7 மினிட்ஸ். அண்டு சேம் உதான முத்ரா தான், ஆனால் கொஞ்சம் கீழே காது கிட்ட பிடிக்காண்டான். இப்போ வந்து எதை கழுத்துக்கிட்ட பிடிக்கணும். கழுத்துக்கிட்ட பிடிச்சிட்டு என்ன வேணும்னா ஓம் இது கிருகர ஆத்மனே ஸ்வாகா சொல்லிட்டு உள்ள மந்திரம். ஆமாம், ஆத்மனேன்னு எல்லாம் சேர்க்கணும் அதில். அது வந்து அது இப்போ வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அது கிருகரன், அதுக்கு ஒர்க் என்ன அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி த மெயின் வாயுஸ் ஆர் கனெக்டட் டு பஞ்சபூதாஸ் ஒன்லி. அதுலேயே தே ஆர் மூவிங் அப்வேர்டு. அபானன் மாத்திரம்தான் டவுன்வேர்டு, பாக்கி 4 அப்வேர்டு. ஆனால் இந்த கிருகரன் வந்து என்ன செய்யணும், கனெக்டட் டு விசுத்தியிலேருந்து அநாகதா ப்ளஸ் மணிப்பூரா வரை கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் வந்து விசுத்தி பவர் குறைஞ்சி கிருகரன் பவர் கூடுதலாக இருந்தால் குண்டலியை மேலே போகக்கூடாது. குண்டலி சரன்னு அந்த இது வந்தோன்னா அது கழுத்து வந்தோன்னா இழுத்து கீழே விட்டுரும். அதை கொண்டு கீழே விட்டுரும். அதனால் வந்து இதே மாதிரி தான் இந்த அசிஸ்டண்ட் வாயுஸுக்கெல்லாம் தே ஆர் கனெக்டட் டு 3 எலமெண்ட்ஸ். என்னது 3 எலமெண்ட்ஸ், அதாக்கும் விசேஷம். மற்றவங்க வந்து மெயின் ராஜா வந்து கனெக்டட் டு ஒரு இது, மந்திரி வந்து கனெக்டட் டு 3 கண்ட்ரிஸ், இந்த மாதிரி உள்ள இது. அப்போ இதனால் என்ன, குண்டலினி ரைசிங்கு இது கோஆப்ரேட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது என்னாச்சுன்னா உங்கள் உடம்பில் வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இப்போ வந்து வாயில் வச்சு இப்படி சவைக்கிறீங்க, அது உங்களுக்கு கான்சியஸ் ஆகிட்டு வாலண்டரி நர்வஸ் சிஸ்டம் அதில் தான் உங்களுக்கு தெரியுது. விழுங்கின பிறகு உங்களுக்கு என்ன தெரியுதா? விழுங்கின பிறகு ஒரு மூமெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஃபுட்டு கழுத்துலேருந்து அப்படி கீழே போகுது. அது அந்த குடல் அப்படி அந்த ஃபுட் ஆக்சுவலி ஸ்டொமக்கு போகுது. ஸ்டொமக்கில் ஒரு 2.5 hour இருந்த பிறகு அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன் போகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து இந்த மூமெண்ட்டில் ஒரு இது யார் வாட்ச் பண்ணுறது? இந்த வாயு தான் வாட்ச் பண்ணுறது. இந்த வாயு இட் இஸ் ஏ சூப்பர்வைசர் ஆஃப் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். இதுக்கு பேர் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டு. ஃபுட்டு மூமெண்ட்டு வந்து வாயில் தொடங்கி அது வந்து ரத்தத்துக்கு போய் வெளியே தள்ளுற வரை இது வாட்ச் பண்ணும். அப்போ இது பவர்ஃபுல்லாக இருந்தால் கான்ஸ்டிபேஷன் வராது. இப்படி அதுக்கு ஒரு ஒர்க் இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இட்ஸ் ஏ ரெப்டைல் வாயு. அது வந்து இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த கழுத்துக்கிட்ட ஒரு சிறிய பள்ளி தெரியாமல் நீங்கள் படுத்துட்டு வந்து விழுந்து மூவ் பண்ணால் எப்படி இருக்கும்? சேம் ஃபீலிங் வரும். அந்த தொண்டையில் ஏதாவது அந்த மாதிரி இருக்குது. அதுகிட்ட கரகரன் வருது, கிருகரன். உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சா கிருக்கிரு எப்படி வருது? என்ன வருதா?
இதே மாதிரி ஒரு ஃபீலிங் அது கொண்டு வரும். அப்போ இப்படி வந்தால் அந்த வாயு ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் உங்களுக்கு இன்னும் பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் தேவை தானே, ஏதோ ஒரு சின்ன சின்ன இஷ்யூ அதெல்லாம் இப்போ எப்படி எந்த அளவுக்கு க்யூர் ஆகிருக்கு? அதெல்லாம் நல்ல டைம் சேஞ்ச் இருக்கு. ஒரு 80% கிளியராக, 60%, 80%, 80% கிளியர் ஆகும். எப்போவுமே எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, சடனாக ஒரு 80% வரை தான் க்யூர் ஆகும். அதுக்கு பிறகு இட் வில் டேக் டைம். உங்கள் பக்கவாதமாக இருந்தது, மூட்டு வியாதி இதெல்லாம்னா சடன் ரிலீஃப் ஒன்லி அப் டு 80% இம்மீடியட்லி. மற்ற 20% இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு சீக்ரெட்டு. ஓஹோ 80% வந்துட்டு அப்படின்னா இனி ஒரு 10 நாளில் 100% வரது தான். அதுக்கு இட் வில் டேக் டைம். அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ். எப்படி? ஆமாம், அதான் லோயர் சக்ராஸ் 3ன்னு வரும்போது நீங்களே கண்டுபிடிச்ச லோயர் சக்ராவில் என்ன இருக்குது? அநாகதா, வாயு, மணிபூரக, அக்னி. அதே மாதிரி அநாகத்தில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டு கீழ்ப்பக்கம் 1 மேலே 2 கீழே, ஒரு 1 மேலே 2 கீழே வரும். அதே மாதிரி அடுத்ததில் உள்ளது 1 மேலே 2 கீழே. ஆனால் மூலாதாரத்தில் மாத்திரம் 3 மேலே. ஏன்னா கீழே போக முடியாது, இப்போ கீழே இடம் இல்லை. அதனால தான் நீங்கள் மூலாதாரம் ஆக்டிவேஷன், அதாவது சில சமயங்களில் மூலாதாரம் ஆக்டிவேஷன் பண்ணால் சில ஆளுக்கு சிவப்பு வராது, ஆரஞ்சு எல்லோ எல்லாம் வந்துடும். காரணம் என்னாச்சா, இட் இஸ் கனெக்டட் டு தேட். அப்படி இருக்கனால தான் அந்த கலர் மாறி வர காரணம். கலர் மூலாதாரம்னா பியூர் ரெட்டு வரணும், இல்லாட்டா மண்ணுக்கு கலர் வரணும். சில ஆளுகளுக்கு வராமல் என்ன செய்யும், சுவாதிஷ்டானத்தில் உள்ள ரிசல்ட் வந்துடும், இல்லை மணிபுரத்தில் ரிசல்ட் வேணுன்னா இந்த இது கனெக்ஷன் அங்கே இருக்குது. அதை வந்து கிளியர் பண்ணி எடுக்கணும். அது வந்து என்ன மேட்டர்னா, இது 3 எண்ணத்தில் ஒரே டைமில் லிங்காக இருந்தால் உங்களுக்கு கபம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது எர்த் அண்ட் வாட்டர் வந்து கபம், அது 2ஆக ஸ்ட்ராங்காக இருந்தால் கபத்தை சீக்கிரம் மாற்ற முடியாது. புரிஞ்சுதா? அதனால் சக்ரா ஆக்டிவேஷனில் நீங்கள் வந்து கிளென்சிங் அண்டு அதை வந்து பேலன்சிங். என்னது சக்ரா ஆக்டிவேஷன் ஏன் முதல்ல நான் சொல்கிறேன்னா, அதில் கிளென்சிங் த ஆதாராஸ் அண்டு பேலன்சிங் த ஆதாராஸ். தட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் யுவர் ஹெல்த்து. ஃபஸ்ட்டு ஹெல்த்து நல்லா இருந்தால் தானே நீங்கள் உட்காந்து படிக்க முடியும். அதுக்கு தான் அது இருக்குது. அது போக நீ அடுத்ததெல்லாம் அது வந்துட்டுருக்கு. அப்போது கிருகரன் இந்த ஒரு ஆக்டிவிட்டி ஆகாசம் இப்போ கிருகரா வந்து நீங்க வாயு அண்ட் அக்னி சொன்னீங்க. ஆமாம் 3 வாயு. ஆமாம், அப்போ அதில் ஆகாசம் வரும். அதான் ஆகாசம் ஒன்று, அநாகதம் ஒன்று, மணிபுரம் ஒன்று. சரி ஓகே. அப்படி 3. அதே மாதிரி கீழே உள்ளதுன்னா 1 மேலே கீழே 2. இந்த மாதிரி நீங்கள் அது வந்து வரும்போது என்ன ஆச்சுன்னா, உங்கள் உடம்பில் பர்மாஸு, இந்த வாத பித்த கபம் எல்லாம் இந்த பஞ்சபூதத்தை கனெக்ட் பண்ணி தானே இருக்குது. அப்போ அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, பேலன்ஸிங் தேவையோ அதை அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அதுக்கு தான் இறை அருளும் வேணும். என்னது, இது ஒரு டிவைன் எக்ஸசைஸ் தானே. டிவைன் எக்ஸசைஸ் என்ன, உங்களை ஆண்டவன் அருள் கூட்டி அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த இப்போ தெரிஞ்சுது பாருங்கள். இது வந்து நீங்கள்